We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. இந்த சீசன்ல அதிக விக்கெட்ஸ் இழந்த அணிகள்ல முதல் பிளேஸ்ல இருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். டோட்டலா 80 விக்கெட்ஸ் அவங்க இழந்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு பார்த்தோம்னா 7 விக்கெட் ஆவரேஜா இழக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா சென்னை டீமுடைய பவுலர்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜா அமையுது. இப்படி இருக்கையில இந்த போட்டியில சென்னை டீம்ல இருந்து எந்தெந்த பவுலர்ஸை நம்ம சூஸ் பண்ணும், பவர் பிளே பவுலர்ஸ் சூஸ் பண்ணுமா இல்ல மிடில் ஓவர் டெத் ஓவர் பவுலர்ஸ் சூஸ் பண்ணுமா, டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் preview presented by Crick Stats Analyzer. இந்த வீடியோல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 59 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 15th May ஃப்ரைடே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனல்ல வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பாக என்ன மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 6 முறை மோதி இருக்காங்க. ரெண்டு டீமுமே ஈக்குவலா ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஈக்குவலா ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்ட்லயும் அப்படிதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா லக்னோ டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 25 மேட்சஸ் பிளே பண்ணதுல வெறும் 10 மேட்ச்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் 40% தான் இருக்கு. அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்லயே சுமாரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே இங்க பிளே பண்ண 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, இன்னொரு மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூடிய பிச் கண்டிஷன் இந்த சீசன்ல பார்த்தோம்னா கொஞ்சம் ட்ரிக்கியா பிஹேவ் ஆயிருக்கு. டோட்டலா இங்க 5 மேட்ச் இந்த சீசன் நடந்ததுல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் 200 கிராஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் லாஸ்ட் மேட்ச்ல ரெயின் அஃபெக்டட் மேட்ச்ல வந்து லக்னோ டீம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணி 200 கிராஸ் பண்ணியிருந்தாங்க. மற்ற போட்டிகள்ல பார்த்தோம்னா 150ல 170 இதுக்குள்ளதான் அதிகம் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆச்சு. இந்த போட்டியில பார்த்தீங்கன்னாலும் அதே போல ரேஞ்சில தான் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னாலே இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே நிலைமையில் அதாவது வந்து 200+ ஸ்கோர் வந்து மற்ற கிரவுண்ட்ஸில் அடிக்கிற மாதிரி இங்கே அடிக்க முடியாது. அடுத்ததா டாஸ் ரன் பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த 18 நைட் கேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக நடந்த 18 மேட்சஸ்ல 15 மேட்சஸ்ல பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 3 மேட்ச்ல மட்டும்தான் பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸா இங்க 18 நைட் கேம்ஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 8 மேட்சஸ்லும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 10 மேட்சஸ்லும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 175 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 163 இருக்கு. ரெண்டு இன்னிங்ஸ்லுமே டீசென்ட் ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் 186 இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் 28 இருக்கு. மீடியம் ரேஞ்சில் இருக்கு இந்த கிரவுண்ட்ல. நெக்ஸ்ட் வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இந்த மூணுமே லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த 18 நைட் மேட்சஸ் உடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில் பிளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இது கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டு ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் டீசென்டா இருந்திருக்கு. ரெண்டுத்துலையுமே ரன் ரேட் 8 ரேஞ்சில் இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 10.9 இருக்கு. இங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேட்டர்ஸ். விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமாக விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 2.8 இருக்கு. செகண்ட் ஹையஸ்டா இந்த ஃபேஸ்ல தான் அதிகமாக விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.7 இருக்கு. அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது 2 விக்கெட் ஆவரேஜா விழுந்திருக்கு. இந்த போட்டியில ஃபர்ஸ்டா பவுல் பண்ணக்கூடிய டீம்ல விக்கெட் டேக்கிங் பவுலர் குவாலிட்டியான பவுலராக இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீமில் இருக்கிற ஓப்பனர்ஸ் மேலே ரிஸ்க் எடுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல தான் இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டு ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டாக இருக்கு. ரன் ரேட் 8 ரேஞ்சில் இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 9.8 இருக்கு. இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல இங்கேயும் மிடில் ஓவர்ஸ்ல அதிகமாக விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 3.1 இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே 1.2 இருக்கு. அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது ஒரு விக்கெட் ஆவரேஜா விழுந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150ல 170 இந்த டார்கெட்டை தான் சேஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இருந்தாலும் பிச் கண்டிஷன் நம்ம பார்த்தாகணும். செகண்டாக பேட் பண்ணும்போது விக்கெட் ஸ்லோ டவுன் ஆகும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் விழுகலாம்.
அதனால லேட்டஸ்ட் பிட்ச் கண்டிஷனை பார்த்து தான் நம்ம ஃபைனலாக டிசைட் பண்ண முடியும் இந்த ஏரியாவுக்கு. நெக்ஸ்ட் பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 65.4 இருக்கு. ஆவரேஜா 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து 44 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் டீசெண்டாக இருக்கு. நெக்ஸ்ட் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இங்கே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 51% ஆஃப் ரன்ஸ் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 36ம், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 14%ம் வந்திருக்கு. கணிசமான கான்ட்ரிபியூஷன் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. சில போட்டிகளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது பேட்டிங் டாப் ஆர்டர் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. இதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த மேட்சுக்கான லேட்டஸ்ட் பிட்ச் கண்டிஷன், ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம்ல இருக்கிற பேட்டிங் குவாலிட்டி, இதை செக் பண்ணிட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். ஒருவேளை அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்லை பேட்டர்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்டா பவுல் பண்ணக்கூடிய டீம்ல இருக்கிற பவுலர்ஸை அதிகம் எடுங்க. பவர் பிளே பவுலர்ஸை பிக் பண்ணுங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் இங்கேயும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 57 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 39 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 140 ரேஞ்சில் இருக்கு. டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இங்கேயும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 56% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 37ம், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 8%ம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த அளவுக்கு பெருசா லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் வரல. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 170 இதுக்குள்ள தான் டார்கெட் அப்படிங்கும்போது மோஸ்ட்லி மிடில் ஆர்டர் அண்டு டாப் ஆர்டர் இதை வச்சே வந்து முடிச்சிருக்காங்க. சில போட்டிகள் ஒருவேளை விக்கெட் ஸ்லோ டவுன் ஆச்சு, அந்த அளவுக்கு பேட்டிங் அந்த பிச் கண்டிஷன் சப்போர்ட்டிவா இல்லை செகண்ட் இன்னிங்ஸ்லயும் அப்படிங்கும்போது மட்டும்தான் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் இங்கே வந்திருக்கு. அடுத்ததா பேசஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா நைட் கேம்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருந்திருக்கு. 64% ஆஃப் ஓவர்ஸ் அவங்க தான் பவுல் பண்ணிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 36% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணிருக்காங்க. விக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 147 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 56 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 83 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 64 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க. 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது 24 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததா லக்னோ டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். லக்னோ டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 11 மேட்சஸ்ல 3 மேட்சஸ்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. 8 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 6 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் மைனஸ்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிற வாய்ப்பு ஆல்ரெடி இழந்துட்டாங்க. லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா இதே சிஎஸ்கே டீமுக்கு 5 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா லக்னோ டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். மிச்சல் மார்ஷ், ஜோஸ் இங்கிலீஷ், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், எடன் மார்க்ரம், அக்ஷத் ரகுவன்ஷி, ஹிமத் சிங், ஷாபாஸ் அகமது, திக்வேஷ் ரதி, முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ் அண்ட் அவேஷ் கான். லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா லக்னோ டீம் செகண்டா பவுல் பண்ணும்போது அவேஷ் கான் இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தாரு ஜோஸ் இங்கிலீஷ்க்கு பதிலாக. ஒருவேளை இந்த போட்டியில் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க, கொலாப்ஸ் ஆறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத் அப்படி இல்லைனா வந்து முகுல் சௌத்ரி, இந்த 2 பேர்த்துல ஒருத்தவங்க இம்பாக்ட் பிளேயரா வரலாம். நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ், திக்வேஷ் ரதி. மிடில் ஓவர்ஸ்ல ஷாபாஸ் அகமத், அவேஷ் கான், திக்வேஷ் ரதி, முகமது ஷமி. டெத் ஓவர்ஸ்ல பிரின்ஸ் யாதவ், அவேஷ் கான் அண்ட் முகமது ஷமி. டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா பிரின்ஸ் யாதவ் அப்படி இல்லைனா அவேஷ் கான், இந்த 2 பேர்த்துல ஒருத்தவங்க 2 ஓவர் பவுல் பண்ணலாம். மோஸ்ட்லி பார்த்தோம்னா இந்த சீசன்ல பிரின்ஸ் யாதவ் தான் அதிகமா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா லக்னோ டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிச்சல் மார்ஷ் சென்னை டீமுக்கு இதுவரை சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 15 மட்டும் தான் இருக்கு. அதிகபட்சமா 30 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் அவருடைய பால்ல அவுட் ஆயிருந்தாரு. 10 ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப புவரா இருக்கு. பட் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 40யும் அதிகபட்சமா 111 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல சிஎஸ்கே டீமுக்கு 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப் சுமார் தான். அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா அன்ஷுல் கம்போஜ் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல அவுட் ஆனதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவம் தூபே அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. 3 பால் ஃபேஸ் பண்ணி 1 ரன் அடிச்சு அதுலயே 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ஜோஸ் இங்கிலீஷ், இவர் பாத்தீங்கன்னா சென்னை டீமுக்கு 2 மேட்ச்ல பேட் பண்ணி 91 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஸ்பென்சர் ஜான்சன் அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா நிக்கோலஸ் பூரன், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஆவரேஜ் டீசெண்டா இருக்கு. அதிகபட்சமா சென்னை டீமுக்கு 64 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 61 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பட் பிளேயர் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா இவருக்கு ரொம்ப சுமாரா இருக்கு. நூர் அகமத் அவருடைய பால்ல அதிகபட்சமா 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 68 மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ்
ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் சிவம் துபே. இந்த 3 பேர்த்துக்கு ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் சிவம் துபே இந்த 2 பேர்த்துக்கான ஸ்டாட்ஸ் நம்ம வந்து பார்த்தாகணும். ஸ்பென்சர் ஜான்சனுடைய பால்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து 73 தான் இருக்கு. அதுக்கப்புறம் சிவம் துபே அவருடைய முதல் பால்லேயே அவுட் ஆயிருக்காரு நிக்கோலஸ் பூரன். இந்த போட்டியில ஒருவேளை ஸ்லோ விக்கெட் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நூர் அகமத் அவருடைய பால்ல இவர் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 68 தான் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல கூட நூர் அகமத்துடைய பால்ல தான் அவுட் ஆயிருந்தாரு நிக்கோலஸ் பூரன். அடுத்ததா ரிஷப் பண்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. ஆவரேஜ் 45 இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 79 ரன்ஸ் அடிச்சிருக்காரு சிஎஸ்கே டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் சுமாரா இருந்தாலும் அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 118 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல தான் அடிச்சிருந்தாரு. மேட்சப்ஸ்ல சனாமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல சனாமன் பவுலரா நூர் அகமத் இருக்காரு. மத்த பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல நூர் அகமத் அண்ட் அன்ஷுல் கம்போஜ் இந்த 2 பேருடைய பால் மட்டும் தான் ஃபேஸ் பண்ணிருக்காரு. அவுட் ஆனது இல்ல. அடுத்ததா ஏடன் மர்டம் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு சுமாரா இருக்கு. சிஎஸ்கே டீமுக்கு 19 ஆவரேஜ் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல 30 ஆவரேஜ் இருக்கு. அதிகபட்சமா இந்த கிரவுண்ட்ல 61 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு சிஎஸ்கே டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ஸ்டாட்ஸ் வந்து சுமாரா தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல நூர் அகமத் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா அக்ஷத் ரகுவன்ஷி லாஸ்ட் மேட்ச்ல 18 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. மேட்சப்ஸ் அவைலபிளா இல்ல. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா சிவம் துபே அவருடைய பால்ல ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ஹிமத் சிங் லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா 17 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இந்த கிரவுண்ட்ல அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 38 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா அன்ஷுல் கம்போஜ் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல தான் அவுட் ஆயிருந்தாரு. அடுத்ததா ஷாபாஸ் அகமத் இவருக்கு பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஆவரேஜ் டீசென்டா இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. 43 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு சென்னை டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. 5 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 163 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 48 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா சிஎஸ்கே டீமுக்கு 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு சுமாரா தான் இருக்கு. சிஎஸ்கே டீம்ல நிறைய ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்கிறதால இன்னைக்கு இந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ விக்கெட் அமைக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு வேல்யூபிளான பிக்கா இருப்பாரு ஷாபாஸ் அகமத். அடுத்ததா திக்வேஷ் ரதி சென்னை டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல 11 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ஸ்டாட்ஸ் சுமாரா தான் இருக்கு. மேட்சப் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா முகமது ஷமி சென்னை டீமுக்கு 16 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ஸ்டாட்ஸ் டீசென்டா இருக்கு. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா பிரின்ஸ் யாதவ் சென்னை டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆர்சிபி டீமுக்கு தான் இந்த சீசன்ல எடுத்திருந்தாரு. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாரா தான் இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா அவேஷ் கான் சென்னை டீமுக்கு 11 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 12 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இவருக்கான ஸ்டாட்ஸ் சுமாரா தான் இருக்கு. மேட்சப்ஸும் சுமார் தான். அடுத்ததா சென்னை டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். சென்னை டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 11 மேட்சஸ்ல 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. லாஸ்ட் 3 மேட்சா தொடர்ச்சியா வின் பண்ணிட்டு வராங்க. வரக்கூடிய 3 மேட்சும் வின் பண்ணாங்க அப்படிங்கும்போது கம்ஃபர்டபுளா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிடலாம். அடுத்ததா சிஎஸ்கே டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கெய்க்வாட், ஊர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, டிவல் பிரெவிஸ், சிவம் துபே, பிரசாந்த் வீர், நூர் அகமத், அன்ஷுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் குஜப்னீத் சிங். லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜாமி ஓவர்டன் அவருக்கு வந்து இன்ஜுரி ஆயிருந்தது. இனி வரக்கூடிய மேட்சஸ்ல அவர் வந்து பிளே பண்ண மாட்டாரு. இது வந்து சிஎஸ்கே டீமுக்கு ஒரு மிகப்பெரிய செட் பேக்கா இருக்கு. ஏன்னா அவர் தான் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலேருந்துமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருந்தாரு. நிறைய போட்டியில மேட்ச் வினராகவும் இருந்தாரு. அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டியான் ஃபார்ஸ்டர் அப்படின்னு ஒரு புது பிளேயரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை அறிவிச்சிருக்காங்க. பட் கிரிக் பஸ்ஸோட இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் அவருக்கு பதிலாக பிளே பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகேஷ் சௌத்ரி, அன்ஷுல் கம்போஜ், ஸ்பென்சர் ஜான்சன். மிடில் ஓவர்ஸ்ல நூர் அகமத், முகேஷ் சௌத்ரி, பிரசாந்த் வீர், குஜப்னீத் சிங். டெத் ஓவர்ஸ்ல அன்ஷுல் கம்போஜ், ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் குஜப்னீத் சிங். டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா மோஸ்ட்லி அன்ஷுல் கம்போஜ் இவர் வந்து 2 ஓவர் பவுல் பண்ணலாம். அடுத்ததா சிஎஸ்கே டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டு ஸ்டார்ட்ஸ்மே ரொம்ப நல்லா இருக்கு. லக்னோ டீமுக்கு 57 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 76 ஆவரேஜும் இருக்கு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா முகமது ஷமி, அவேஷ் கான், ஷாபாஸ் அகமத் அண்ட் திக்வேஷ் ரத்தி இந்த 4 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல அவேஷ் கானோடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் சுமாரா இருக்கு.
அடுத்ததா ருத்துராஜ் கேக்வாட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்கு. லக்னோ டீமுக்கு 56 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 46 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு லக்னோ டீமுக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா போலிங் டைப்பு கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ஷாபாஸ் அகமத் அவருடைய பால்ல அதிகபட்சமா 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அவேஷ் கானுடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அவேஷ் கானுடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட்டும் இவருக்கும் சுமாரா இருக்கு. அதுக்கப்புறம் முகமது ஷமி அவரோட பால்ல அவுட் ஆகல அப்படின்னாலும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து சுமாரா இருக்கு, 100க்கு கீழே இருக்கு. அடுத்ததா ஊர்வில் பட்டேல் லாஸ்ட் மேட்ச்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. லக்னோ டீமுக்கு 23 பால் 65 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஷாபாஸ் அகமத் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல அவுட் ஆனது தான். அடுத்ததா கார்த்திக் சர்மா லக்னோ டீமுக்கு இவரு பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 20 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல அவேஷ் கான் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் டிவெல் பிரிவிஸ் லக்னோ டீமுக்கு 4 மேட்சஸ்ல பேட் பண்ணி 67 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ரொம்ப சுமாரா இருக்கு. மேட்சப்ஸ்ல மெயினா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா அவேஷ் கான், எடன் மார்க்ரம் அண்ட் திக்வேஷ் ரத்தி இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா சிவம் தூபே பேட்டிங் ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. லக்னோ டீமுக்கு அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்லயும் 51 ஆவரேஜ் இருக்கு. அதிகபட்சமா லக்னோ டீமுக்கு ஒரு மேட்ச்ல 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் சுமாரா தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா அவேஷ் கான் அவருடைய பால்ல அதிகபட்சமா 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் முகமது ஷமி அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. இந்த போட்டியில நீங்க சிவம் தூபேவை ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனா கன்சிடர் பண்ணுங்க. அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீம்ல டாப் ஆர்டர் ஆகட்டும் மிடில் ஆர்டர் ஆகட்டும் ரெண்டுமே ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஆப்போனன்ட் டீம்ல ஆர்த்தடாக்ஸ் பவுலரா ஷாபாஸ் அகமத் இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு லெஃப்ட் ஹேண்டரான சிவம் தூபேவை ப்ரமோட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போக பவுலிங்லயும் இம்பாக்ட் ஏற்படுத்தலாம். இப்போ ஜாமி ஓவர்டன் இல்லாததால அதை சரி செய்யறதுக்காக இவரை பார்ட் டைம் பவுலரா யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி லக்னோ டீமுடைய ஓபனர்ஸ் ஜோஸ் இங்கிலீஷ் ஆகட்டும் மிச்சல் மார்ஷையும் அவுட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வச்சு இவர் இந்த போட்டியில ஒரு டிஃபரன்ஷியல் பிளேயரா யூஸ் பண்ணுங்க. அடுத்ததா பிரசாந்த் வீர் இவர் பாத்தீங்கன்னா லக்னோ டீமுக்கு பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 17 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அடுத்ததா நூர் அகமத் லக்னோ டீமுக்கு 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசென்டா இருக்கு. மேட்சப்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா அன்ஷுல் கம்போஜ் இவர் பாத்தீங்கன்னா லக்னோ டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணிருக்காரு. அடுத்ததா முகேஷ் சௌத்ரி லக்னோ டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா ஸ்பென்சர் ஜான்சன் லக்னோ டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. இந்த கிரவுண்ட பாத்தீங்கன்னாலும் ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா குர்ஜப்னீத் சிங் இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்ல. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போட்டியில யார் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த மேட்ச்ல பார்த்தோம்னா ஸ்லைட் எட்ஜ்ல சிஎஸ்கே டீம் லீட் பண்றாங்க, ஃபேவரட்ஸா இருக்காங்க. இந்த போட்டியில ஒருவேளை ஜாமி ஓவர்டன் பிளே பண்ணியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஃபேவரட்ஸா இருந்திருப்பாங்க. அவர் இல்லாததால கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகுது பவுலிங்ல. அதனால தான் வந்து ஸ்லைட் எட்ஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஜாமி ஓவர்டன் பதிலாக யாரை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா போடுறாங்க ஃபைனல் காம்பினேஷனை பொறுத்து தான் நம்ம ஃபைனலாக டிசைட் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு பார்த்தோம்னா ஸ்லைட் எட்ஜில் சிஎஸ்கே டீம் தான் லீட் பண்றாங்க, ஃபேவரட்ஸா இருக்காங்க. கீப்பர் செக்ஷன்ல ஜாஸ் இங்கிலீஷ், சஞ்சு சாம்சன் அண்ட் ஊர்வில் பட்டேல். இதுல சஞ்சு சாம்சன் அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் 2 பேருமே மஸ்ட் பிக்கா இருக்காங்க. ஜாஸ் இங்கிலீஷ் அவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு சிஎஸ்கே டீமுக்கு. அதே சமயம் சஞ்சு சாம்சன் எடுத்துட்டீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. இந்த கேட்டகரியில மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் நிக்கோலஸ் பூரன் அண்ட் ரிஷப் பண்ட் இருக்காங்க. நிக்கோலஸ் பூரன் நம்ம மேட்சப்ஸ்ல பார்த்திருப்போம். நூர் அகமத் அவருடைய பால்ல அதிகமாக அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப சுமாரா இருக்கு. ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட், ஸ்லோ விக்கெட் யூஸ் பண்றாங்க இந்த போட்டியில. அப்படிங்கும் போது இவர் மேல நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். ஒருவேளை பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட், ஃபிளாட் ட்ராக் அப்படிங்கும் போது இவரை நாம பிக் பண்ணலாம். பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ் அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் இந்த 2 பேர்த்தையும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதுல மஸ்ட் பிக் அப்படின்னு பார்த்தோம்னா ருத்ராஜ் கேக்வாட். அதுவும் சேஸ் பண்றாங்க சிஎஸ்கே டீம் அப்படிங்கும்போது கண்டிப்பா டீம்ல இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி லக்னோ டீமுக்காகவும் இந்த கிரவுண்டையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மிச்சல் மார்ஷ் இதுவரை சிஎஸ்கே டீமுக்காக ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் இந்த சீசன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படிங்கும்போது நம்ம டீம்ல எடுக்கலாம். ஒருவேளை விக்கெட்ல வந்து அந்த அளவுக்கு பேட்டர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இல்லை, அதுவும் ஸ்பென்சர் ஜான்சன் பிளே பண்றாரு அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இவர் மேல நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். இந்த கேட்டகரியில மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா கார்த்திக் சர்மா அண்ட் டிவெல் பிரிவிஸ் இருக்காங்க. சிஎஸ்கே சேஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது கார்த்திக் சர்மாவை நீங்க டிஃபரன்ஷியல் பிக்கா சூஸ் பண்ணலாம். அதே சமயம் சிஎஸ்கே ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது டிவெல் பிரிவிஸை நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த சீசன்ல அந்த அளவுக்கு பெருசா இம்பாக்ட் ஏற்படுத்தல. ஆல்ரவுண்டர்ஸ்ல ஷாபாஸ் அகமத் அண்ட் சிவம் தூபே
இதில் ஷாபாஸ் அகமத் கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரென்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணலாம். அதுக்கான ரீசனும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சிஎஸ்கே டீமில் நிறையா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார். அதே சமயம் சிவம் தூபே ஃபைனல் டீம் காம்பினேஷனை பொறுத்து நீங்கள் உங்களை சூஸ் பண்ணலாம். ஜாமி ஓவர்டன் இல்லை, அதனால் பவுலிங்கும் இவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரமோட்டும் பண்ணலாம். அந்த வகையில் இவரை நீங்கள் ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் நீங்கள் டிஃப்ரென்ஷியல் பிளேயராக பிக் பண்ணுங்கள். பவுலர்ஸில் பார்த்தோம்னா நம்ம அன்ஷுல் கம்போஜ் அண்டு நூர் அகமத் இந்த 2 பேர்த்தையும் பிக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். லக்னோ டீம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு இன்னிங்ஸ்க்கு 7 விக்கெட் இழக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே டீம்லேருந்து நிறையா பவுலர்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணி ஆகணும். குறிப்பாக சிஎஸ்கே ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் பவுலர்ஸில் அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சிஎஸ்கேலேருந்து. அந்த வகையில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் ஆகட்டும் நூர் அகமத் 2 பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கேல இந்த போட்டியில் பவுலிங் காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பென்சர் ஜான்சன் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா பிரின்ஸ் யாதவ், ஸ்பென்சர் ஜான்சன் அண்டு முகமது ஷமி இருக்காங்க. முகமது ஷமி நம்ம சிஎஸ்கே டீமுடைய ஓப்பனர்ஸ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவுட் ஆகலை அப்படின்னாலும் இவருடைய பாலில் ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. அந்த வகையில் இவரை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். லக்னோ ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. அதே போல் பிரின்ஸ் யாதவ் பார்த்தீங்கன்னாலும் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க லக்னோ டீம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு சஞ்சு சாம்சன், ஜாஸ் இங்கிலீஷ், ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் நூர் அகமத் இருக்காங்க. இதில் சஞ்சு சாம்சன் அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் இந்த 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கேப்டனாக சூஸ் பண்ணலாம். ருத்ராஜ் கேக்வாட்டை சேஸ் பண்ணுறாங்க சிஎஸ்கே டீம் அப்படிங்கும்போது கேப்டனாக சூஸ் பண்ணலாம். பிச் கண்டிஷன் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நூர் அகமத்தை நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணலாம். மேட்சப்ஸ்லையும் நிறையா லக்னோ டீமுடைய பவுலர்ஸ்க்கு எதிராக இவருக்கு மேட்சப்ஸ் ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அதிகம் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அவுட் ஆன அணிகளில் முதல் பிளேஸில் இருக்காங்க லக்னோ டீம். டோட்டலாக 25 விக்கெட் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அவங்க இழந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே டீம்லேருந்து ஸ்பின்னர்ஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுங்க. நூர் அகமத் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் அகில் ஹுசைன் இருந்தார் அப்படிங்கும்போது அவரையும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பிரசாந்த் வீர் அவர் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஸ்பின்னர் தான் பவுல் பண்ணுவார். அவரையும் நீங்கள் ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் பிக் பண்ணுங்கள். அதிகம் நீங்கள் சிஎஸ்கே டீம்லேருந்து பவுலர்ஸ் குறிப்பாக ஸ்பின்னர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணி எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.